ரஃபியா மதனி அவங்க நம்மளுடைய உம்ரா சர்வீஸ்க்கு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 15 நாளுடைய பிரயாணம் எப்படி இருந்தது, மக்கால எத்தனை நாள் தங்குனீங்க, அங்கே ரூமுடைய சேவை, உணவுடைய தரம், அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டோட வசதி, அதே மாதிரி உங்களுக்கு ஹிதமத்துக்காக வேண்டி இருந்த நபர்கள், இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னாக்கா வெளியுள்ள ஹாஜிமார்களுக்கு கொஞ்சம் பிரோஜனமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். மக்காவில் ஒரு 9 நாட்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் தங்கியிருந்தோம். 9 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான ஏற்பாடுகள். அந்த ஜித்தாவுடைய ஏர்போர்ட்ல இருந்து நமக்கு மிக சிறப்பான ஏற்பாடுகள், பஸ் வசதிகள் எல்லாமே இருந்துச்சு. அதே போல் தங்கக்கூடிய இடங்களும் மிக சிறப்பான முறையில் இருந்துச்சு. துவைக்கிறதுக்கான இடங்கள் எல்லாமே, காய் போடுறதுக்கு அது எல்லாமே மிக சிறப்பான. உணவு மிக முக்கியமாக ஜாங்கீர் பாய்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அதில் மிக முக்கியமாக நம்ம இப்ராஹிம் பாய் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கான உணவு முடியுதா என்ன, எல்லாருக்கும் வராங்களா, எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான முறையில் கவனிச்சிருந்தாங்க. அதே போல் வழிகாட்டி ஈசா மௌலானா அவங்க எல்லா இடங்கள்லையும் நமக்கு குறிப்புகளை கொடுத்து அந்த இடத்திற்கே கொண்டு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்லாம் எப்படி பேசியிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க என்பதெல்லாம் கண் முன்னால் அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு வந்திருந்தாங்க. மிக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ். பஸ் வசதியில் இருந்து அங்கே இருந்த நபர்கள் எல்லாருமே நல்ல முறையில் நம்ம இடத்துல பேசினாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பாக இருந்துச்சு. அதே போல் அந்த அழைச்சிட்டு போகக்கூடிய ஜியாரத்துடைய அழைச்சிட்டு போகக்கூடியது, அங்கே எஹ்ராமுடைய வழிகாட்டுதல் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான இருந்துச்சு. அல்லாஹ் இந்த சர்வீஸை மேலும் மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு மக்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்து வருவானாக. ஆமீன் ஆமீன்.